அதே மாதிரி நம்ம நண்பர் இளைய தளபதி விஜய் நண்பர்னு இங்கே தான் முதல் தடவையாக நான் சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் வருவோம், ஏதோ டான்ஸ் ஆடுவோம், பேசுவோம். எந்த நல்ல விஷயம் இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது இண்டஸ்ட்ரியில் எனக்கு எத்தனையோ பேர் இருந்தால் கூட 2 பேர்கிட்ட இருந்து தான் ஃபோன் வந்தது. மற்றவங்களுக்கு தெரியாதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இந்த காஞ்சனா படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு விழுந்துட்டேன். என்னன்னு கேட்டால், சின்ன வயசில் டான்ஸ் ஆனது இந்த நரம்பு ஏதோ அடிபட்டிருக்குன்னு கீழே விழுந்துட்டேன். போனால் 3 மாதம் பெட் ரெஸ்ட்ன்ட்டாங்க. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த கையெல்லாம் மறுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி ஓகே, என்ன பண்ண, 3 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். எழுந்தால் மறுபடியும் தலை சுற்றுது. அப்புறம் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தா இந்த கழுத்தில் சின்ன வயசில் ஆடுனதெல்லாம் பிரச்சனையாகி இப்போ நீங்கள் விழும்போது அது அதிகமாக இருக்குது. 3 மாதம் ஃபிசியோதெரப்பி, டேப்லெட்ஸ் இது சொல்லி ஸ்டாப் ஆகிடுச்சு. 3 மாதம் படம் என்ன ஆகும்? தெலுங்குலேருந்து ப்ரொடியூசர்ஸ் ஃபோனு. அப்புறம் இதை வந்து சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில். ஸோ தெலுங்கு ப்ரொடியூசர் வந்தார். உன் மனசுக்கு எல்லாமே நல்லது நடக்கும், நீ மறுபடியும் சரியாகி வருவீங்க, பயப்படாதீங்க அப்படின்னார் ப்ரொடியூசரு. அப்புறம் சன் டிவிலேருந்து செமீன் சார் வந்தார் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு. மாஸ்டர் அடிபட்டுருச்சு, 3 மாதம் டைம் வேஸ்ட் ஆகுது, லேட் ஆகுதுலாம் பயப்படாதீங்க. இந்த படம் எப்போ வந்தாலும் சூப்பர் ஹிட் மாஸ்டர். சூப்பர். ஸோ தைரியமாக நீங்கள் நல்ல உடம்பெல்லாம் தேர்த்திக்கிட்டு மறுபடியும் வாங்க, உங்களால் சாதிக்க முடியும்னு அந்த நம்பிக்கை அந்த 2 ப்ரொடியூசர்ஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபோன்ஸ்லாம் வரும்னு நான் கொஞ்சம் பார்த்தேன். பட்டுட்டிங்கன்னா இளைய தளபதி விஜய், என்ன நண்பா ஏதோ அடிபட்டுருச்சாம, அந்த ஃபோன் பண்ணுறதுன்றத விட அந்த நமக்குன்னு ஒன்று ஒரு ஃபோன் பண்ணி பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. யாரும் எதுவும் இந்த உலகத்தில் அந்த டைமில் வந்து என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்கும். அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா? கஷ்டப்படும் போது, வலிக்கும் போது ஒரு அன்பு வந்து ஆறுதல் சொல்லும் போது, அதை வந்து கஷ்டப்படும் போது வந்து யார் வராங்களோ அவங்கள தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப. ஸோ அந்த மாதிரி விஜய் ஃபோன் பண்ணினா, நண்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, உனக்கு எதுவும் ஹெல்ப், உடம்புக்கு எதனா இருக்கா, உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா, உனக்கு எல்லாம் சரியாயிடும், எல்லாம் பண்ணு. அந்த டைமில் என்னை சிரிக்க வைக்கணும்னு நான் உனக்கு சொல்லிட்டேன் நண்பா அப்படின்னு. சொல்லு நண்பா அப்படின்னு. அதுக்கு தான் ரொம்ப ஆடக்கூடாது சொல்லிட்டு, எது நண்பா சொல்றேன், டான்ஸ் அதிகமாக ஆடக்கூடாதுன்னு சொன்னேன் நண்பா, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக சொன்னேன், எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, எல்லாம் செட் ஆகிடும். அப்புறம் உடம்பெல்லாம் சரியானவுடனே மறுபடியும் விஜய் வீட்டுக்கு போகும்போது மறுபடியும் அந்த உடம்பை பற்றி விசாரித்து எல்லாம் செஞ்ச டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன்.